விடியற்காலையிலிருந்து புறப்பட்டு வரக்கூடிய உதயகாலத்து சூரியன், அம்பிகையினுடைய நெற்றி திலகம். அம்பிகையை வழிபடக்கூடியவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? அவர்களிடத்தில் எப்படி அம்பிகை இருக்கின்றாள்? எங்கு வாசம் செய்கின்றாள்? அப்படி வாசம் செய்யக்கூடியவள் தன் அடியார்களை இந்த லௌகீகத்தில் எப்படி வைத்திருக்கின்றாள்? அந்த அம்பிகை எந்த நிறத்தை உடையவள்? எப்படி காட்சியளிக்கக்கூடியவள்? அவள் எனக்கு யார்? அப்படி என்றால் நமக்கு அவள் யார்? எப்படி வருகிறாள் என்பதை தான் முதல் பாடல் விளக்குகிறது. அந்தாதியை பாடும் பொழுது முழுவதுமாக அன்னையினுடைய அனுக்கிரகம் பரிபூரணமாக பரிமளித்திருப்பது நாம் பார்க்கக்கூடிய ஒன்று. ஒரு இடத்திலும் மிக வித்தியாசமான அனுபவங்களும் ஆழமான தத்துவங்களையும் பொதிந்துள்ளது அந்தாதி. அதனால்தான் அவற்றை பாராயணம் செய்தால் நம்முடைய கவலைகள் தீரும் என்ற கோட்பாட்டை வகுத்தார்கள். உதிக்கின்ற செங்கதிர் உச்சி திலகம். உதயகாலத்து ஆதித்தன் எப்படி இருப்பாரோ அந்த நிறத்தை தன் வகுட்டிலே கொண்டு திலகமாக வைத்திருக்கக்கூடியவள். இந்த இடத்துல முதலில் அம்பாளினுடைய நெற்றி வகுட்டை சொல்வதற்கான காரணம், பொதுவாக அம்பிகை வழிபாட்டை செய்யும் பொழுது, அம்பிகையை வர்ணிக்கும் பொழுது கேசாதிபாதமாகத்தான் வர்ணித்து சொல்ல வேண்டும். இறைவனை வழிபாடு செய்யும் பொழுதும் வர்ணிக்கும் பொழுதும் பாதாதிகேசமாக வர்ணிப்பது என்பது ஒரு மரபு. ஆகவே நெற்றி வகுட்டை சொல்லியிருந்தார். இந்த இடத்தில் ஒரு செய்தியை சொல்ல விளம்புகிறேன். அபிராமிப்பட்டர் தன்னுடைய மனையாளை அழைத்து, இன்றைக்கு திதி என்னவென்று சரபோஜி மன்னர் கேட்டார். அவர் வந்தது மன்னர் என்று எனக்கு தெரியவில்லை. அம்பிகையை முழுவதுமாக தியானம் செய்திருந்த நிலையிலே அவள் என் உள்ளத்திலே பௌர்ணமியாக பிரகாசித்து விளங்கிய காரணத்தால் மன்னர் இன்றைக்கு என்ன திதி என்று கேட்டவுடன் நான் பௌர்ணமி என்று மறுத்து சொல்லிவிட்டேன். இதற்கு நான் என்ன செய்வது என்று தெரியவில்லை. ஆனால் இன்றைக்கு இரவு சந்திரன் வரவில்லை என்றால் எனக்கு மரண தண்டனை என்று சொல்லிவிட்டு சென்று விட்டார். ஆகவே இன்றைய அந்திகால வேளையிலே அம்பிகை ஆலயத்தில் இருக்கக்கூடிய அந்த மண்டபத்திலே உரித்தண்டம் கட்டி என்னை ஏற்றப் போகிறார்கள் என்று தன் மனையாளிடம் சொல்லி விடைபெறும் பொழுது அவருடைய மனையாள் சொன்னால், பரிபூரணமாக அவளே கதி என்று இருக்கக்கூடிய தாங்கள் அவளை முழுவதுமாக பௌர்ணமி பிரகாசமான அந்த திருமுகத்தை பார்த்து ரசித்து கொண்டிருந்ததனால் உங்கள் உடலும் உடல் சார்ந்த உறுப்புகளும் அவளினுடைய கட்டுப்பாட்டில் இயங்கியது. அப்படி இருக்கும் பொழுது உங்களுடைய நான் மட்டும் தன்னிச்சையாக இயங்கவில்லை. அந்த அம்பிகையே தான் இன்றைக்கு பௌர்ணமி என்று சொன்னாள். ஆகவே அவள் சொல்லிய வாக்கு என்றைக்கும் பொய்த்ததில்லை. ஆகவே இன்றைக்கு சந்திரன் வரும், கவலைப்படாதீர்கள். அம்பாள் பொய் சொன்னாள் என்ற ஒரு செய்தி வரவே வராது. ஆகவே இன்றைக்கு சந்திரன் விண்ணிலே வரும் என்று தைரியமாக செல்லுங்கள் என்று ஆசி கூறினாள். அவளுக்காகவும் தன் மனையாளினுடைய பயத்தை போக்குவதற்காகவும் முதல் பாட்டிலே உதிக்கின்ற செங்கதிர் உச்சி திலகம், சிவந்த திலகத்தை நெற்றியில் தாங்கியிருக்கக்கூடிய அம்பிகை, நிலைத்த குங்குமத்தை நெற்றியில் வைத்திருக்கக்கூடிய அம்பிகை உனக்கும் அந்த குங்குமத்தை நிலையாகத்தான் கொடுப்பாள் என்று சொல்லாமல் சொல்லி இந்த பாடலை தொடங்குகிறார். உகாரத்திலே தொடங்கக்கூடிய அந்தாதி தொடர்ச்சியாக அவளின் உணர்வுகளை தூண்டக்கூடிய பாடல்களாக அமையப்பட்டிருக்கிறது. மாதுளம் போது
உணர்வுடையோர் மதிக்கின்ற மாணிக்கம். அப்படி உள்ளன்போடு வழிபாடு செய்த காரணத்தினால்தான் அபிராமி பட்டரின் மனதிலே அவர் பௌர்ணமியாக பிரகாசித்தாள். அப்படி மாணிக்கமாக பிரகாசிக்க கூடியவளாக இருக்கக்கூடியவள் அம்பிகை என்றால் யாரிடத்தில் அப்படி இருப்பாள்? உணர்வுடையோர் மதிக்கின்ற மாணிக்கம். அவளை உணர்வு பூர்வமாக, அனுபவபூர்வமாக இந்த ஜீவனை தாங்கி இருக்கக்கூடிய உடலும் ஒரு சேர ஒன்றர கலந்து அவளே கதி சரணாகதி என்று அடையும் நிலையை என்றைக்கு அடைகிறதோ அன்றைக்கு அவள் அடியார்களின் மனதிலே நீக்கமற நிறைந்திருப்பாள், மாணிக்கம் போல பிரகாசித்திருப்பாள். அது மட்டுமல்ல, அந்த அடியார்களை எப்படி விலையுயர்ந்த மாணிக்கம் பிரகாசிக்கிறதோ அதுபோல இந்த லௌகீகத்தில் அவர்களையும் மாணிக்கம் போல பட்டொளி வீசி பிரகாசிக்க வைப்பாள் என்பதையும் கூறி மாதுளம் போது மலர்க்கமலை துதிக்கின்ற மின்கொடி மென்கடி. யார் யாரெல்லாம் அவளை துதிக்கின்றார்கள் என்றால் லக்குமி துதிக்கின்றாள், சரஸ்வதி துதிக்கின்றாள், கலைமகளும் அலைமகளும் துதி செய்யக்கூடியவளாக, அப்ப சகல ஜீவராசிகளும் வணங்கக்கூடியவளாக இருக்கக்கூடியவளும் மென்கடி குங்குமத்தோயம் என்ன. அப்படி அனைவரும் பிரகாசிக்கக்கூடிய மாணிக்கமாக இருக்கக்கூடியவள் மாதுளம் போது மலர்க்கமலை. மஞ்சரி புஷ்பம் என்ற ஒரு புஷ்பத்தை போல சிவந்த நிறத்தை உடையவள். குங்குமத்தோயம் என்ன, குங்கும கரைசலை போன்ற மேனியை உடையவள். அருண நிறத்தவள் என்று அவளுக்கு பெயர். ஞானசம்பந்த பெருமான் திருவாலவாய் சேத்திரத்தை பாடும் பொழுது செய்யனே என்று பாடுவார். அருணச்சலம் என்றே அதற்கு பெயர், அருணாச்சலம் என்று பெயர். செந்நிறத்தை உடையவர், நெருப்பு மலையாக காட்சி தரக்கூடியவர் என்றெல்லாம் பாடுகிறார்கள். அப்படி லலிதா சகசரநாமம் பாராயணம் செய்யும் பொழுது ஆரம்பத்திலேயே அவள் அருண நிறத்தை உடையவள் என்று வரும். அருணாம் கருணாதரங்கிதாட்சிம் கிருதபாசாங்குஷ புஷ்பபான ஜாபாம் அணிமாதுபர் ஆவிரதாம் மயூகை. அந்த அருண நிறம் என்பது அம்பாளுக்கு பல நிறம் உண்டு. லக்ஷ்மியை சொல்லும் பொழுது பொன்னிறத்தவள், சரஸ்வதியை சொல்லும்போது வெண்ணிறத்தவள் செந்நிறத்தவள், காளியை சொல்லும் பொழுது கரிய நிற திருமேனியை உடையவள், செந்நிற திருமேனியை உடையவள் என்று சில திருவுருவங்களுக்கு கணக்கு. குறிப்பாக திரிபுர சுந்தரியையும் ராஜராஜேஸ்வரியையும் காமாட்சியையும் லலிதா திரிபுர சுந்தரியையும் சொல்லும் பொழுது அவள் செந்நிறத்தவள், செம்மை வண்ணம் கொண்ட திருமேனியை உடையவள் என்று சொல்வார்கள். இந்த 4 திருமேனிகளினுடைய ரூபமும் வேறுபாடாக காணப்படும். சாதாரணமாக உள்ள அம்பிகையின் வடிவத்தை பார்க்கும் பொழுதும் இந்த 4 திருமேனியை பார்க்கும் பொழுதும் வேறுபடும். என்னவென்றால் 4 திருக்கரங்கள், இடது மேல் 2 திருக்கரம், இடது கீழ் 2 திருக்கரம். அப்போது இடது வலதுங்கும் பொழுது 4 திருக்கரங்கள் வந்துடும். 4 திருக்கரங்களிலே பொதுவாக அபயஹஸ்தம் காட்டி அம்பாள் காட்சி கொடுப்பதாக கணக்கு. இந்த அபயமும் ஹஸ்தமும் எதற்காக, அபய வரத ஹஸ்தம் எதற்காக இந்த இறைவி காட்டுகிறாள் என்பதற்கு என்னவென்றால், இந்த பிறவி பற்றிய கவலை, பிறவி பற்றிய துன்பம், பிறவா பெருநிலை அடைய வேண்டும் என்ற ஆவல், அலாதியான பேரானந்தத்தை அடைய வேண்டும் என்கின்ற ஆசை, இந்த ஆசையை தூண்டுகின்ற லௌகீக அனுபவங்கள், இந்த லௌகீகத்தை பற்றிய அல்லல்கள், துன்பங்கள், துயரங்கள் இவற்றையெல்லாம் போக்கக்கூடிய அபயஹஸ்தமாகவும், இவையெல்லாம் போக்கி
இந்த பயமெல்லாம் போன பிறகு இந்த ஜீவனை தன்னுள் ஐக்கியப்படுத்துவதற்காக வரஹஸ்தத்தையும் காட்டக்கூடிய நிலைதான் பொதுவான அம்பாள் திருமேனியில் இருக்கக்கூடிய அபயஹஸ்த திருக்கரங்கள். ஆனால் 4 திருக்கரங்களில் அபயஹஸ்தங்கள் காட்டாமல் கீழ் இரு கைகளில் கரும்பு வில்லும் மலர் பானங்களும் மேல் இரு கைகளிலே ஆயுதத்தையும், அதாவது பாசம் அங்குசத்தையும் தாங்கிய நிலையில் காட்சி தருகிறார். பாசம் என்பது என்ன? இந்த லௌகீக பாசத்தை வெட்டினால்தான் பரம்பொருளை இந்த ஜீவன் அடைய முடியும். பரம்பொருளை இந்த ஜீவன் அடைவதற்கு தடையாக உள்ள இந்த சம்சார பந்தத்தை வெட்டுவதற்கு ஒரு ஆயுதம் தேவை. அந்த ஆயுதம்தான் அங்குசம். அந்த அங்குசத்தை வைத்து இந்த பாசம் என்றால் என்ன? கயிறு எதற்கு உதவும்? ஏதோ ஒன்றை கட்டுவதற்கு உதவும். நம்ம இந்த சம்சார சாகரத்திலே கட்டி வைத்திருக்கக்கூடிய இந்த கயிற்றை வெட்டுவதற்கு அந்த அங்குசம் தேவைப்படுகிறது. இந்த அங்குசத்தால் அந்த பாசத்தை வெட்டினால் அந்த பாசத்தை இந்த ஜீவன் சென்று அடையும் என்பதுதான் இதனுடைய தத்துவம். அப்படி இருக்கக்கூடியவள் என் விழுத்துணையே. அவள்தான் எனக்கு துணை. துணை என்பது நமக்கு அசிஸ்டன்ட் மாத்திரம் அல்ல, வாழ்க்கை துணை நலம் என்று சொல்வார். பெரியாரை துணை கோடல் என்று வள்ளுவர் சொல்வார். நல்லறிவையும் லௌகீகத்தில் வாழ்ந்து அனுபவித்த நல்லறிவை புகட்டுகின்ற பெரியோர்களின் துணையை நீ பெற வேண்டும் என்று சொல்வார். அதுபோல துணை என்பது நம் வாழ்க்கை, இந்த சாகரத்தை, வாழ்வு சாகரத்தை கடப்பதற்காக உதவி செய்யக்கூடியவள், தமக்கு துணையாக வரக்கூடியவள் விழுத்துணை. அவள்தான் அந்த பராசக்தி. துணையும் தொழும் தெய்வமும் பெற்றதாயும் சுருதிகளின் பனையும் கொழுந்தும் பதிகொண்ட வேரும் பனிமலர் பூங்கனையும் கருப்பு சிலையும் என் பாசாங்குசமும் கையில் அணையும் திரிபுர சுந்தரி ஆவது அறிந்தனமே. அப்படி எனக்கு துணை மாத்திரமல்ல அவள், நான் தொழக்கூடிய தெய்வமும் அவள்தான். என்னை பெற்றெடுத்த தாயும் அவள்தான். இப்படி அனைத்துமாக அவள் இருக்கின்றாள். ஆனால் அவள் எனக்கு துணையாக இருக்கிறாள் மட்டும் நான் சொல்லவில்லை. அப்படி எனக்கு தாயாகவும் தெய்வமாகவும் என் வாழ்நாள் முழுவதும் துணையாக வருபவளாக இருக்கக்கூடியவளும் அவள்தான். ஆனால் அவள் யார் தெரியுமா? பதிகொண்ட வேரும். வேதம் என்கின்ற மரம், வேதம் மரமாக இருக்கின்றது. அந்த மரத்தினுடைய வேர், அந்த மரத்தினுடைய கிளை, அந்த கிளையிலிருந்து வரக்கூடிய காய், கனி, பூ, பிஞ்சு, மலர், இவையெல்லாம் வேதத்தின் சத்து வித்துக்களாக இருக்கக்கூடியவளும் அவள்தான். ஆகவே வேதத்தின் பொருளாக அவள் இருக்கின்றாள். ஆகவே எனக்கு துணையாகவும் தாயாகவும் தெய்வமாகவும் இருக்கக்கூடியவள், வேதத்தின் வித்தாகவும் வேதத்தின் பொருளாகவும் இருக்கக்கூடியவள் கையில் என்னவெல்லாம் வைத்திருக்கின்றாள்? முன்னால் சொன்னதுதான். 4 திருமேனிகள் வேறுபட்டிருக்கும். அப்படி வேறுபட்டிருக்கக்கூடிய திருமேனிகள் காமாட்சி, திரிபுர சுந்தரி, லலிதா தேவி, ராஜராஜேஸ்வரி. இப்படி 4வர்களுக்கும் 4 திருமேனிகளிலும் அபயஹஸ்தம் காட்டாமல் பாசம் அங்குசமும் ஏந்தி கரும்பு வில்லும் மலர்கனைகளும் தரித்து காட்சி தருவாள். அப்படி பாசத்தையும் அங்குசத்தையும் கையில் வைத்து அணையக்கூடிய திரிபுர சுந்தரி ஆவது அறிந்தனமே. அபிராமியத்தான பாடினார். ஏன் திரிபுர சுந்தரியை சொன்னாருன்னா தான், திரிபுர சுந்தரியும் லலிதாதேவியும் காமாட்சியும் ராஜராஜேஸ்வரியும் ஒரே திருமேனி, ஆருண நிறத்தை உடையவள், செம்மையான நிறத்தை உடையவர்கள் என்று கணக்கு. ஆகவே தான் அவர்களை அறிந்தனமே என்று பாடினார்.
இந்த மனம் எவற்றை அறிந்தனவோ அந்த அறிந்த அனுபவத்தை தான் அடுத்த பாடலில் சொல்கிறார். தொடர்ந்து சிந்திப்போம். ஏறுமையில் ஏறி விளையாடு முகம் ஒன்று, ஈசருடன் ஞானமொழி பேசும் முகம் ஒன்று, கூறுமடியார்கள் வினை தீர்த்த முகம் ஒன்று, குன்றுருவ வேல் வாங்கி நின்ற முகம் ஒன்று, மாறுபடு சூரரை வதைத்த முகம் ஒன்று, வள்ளியை மனம் புணர வந்த முகம் ஒன்று, ஆறுமுகமான பொருள் நீயருள வேண்டும், ஆதி அருணாச்சலம் அமைந்த பெருமாளே. பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதக்ஷ்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி ஷாந்தி ஷாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம்.